ஒரு முறை பாத்தீங்கன்னா படகு போய்கிட்டு இருக்கு, ஏசப்பா அதுல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. சீசர்கள்லாம் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. பார்த்தா காற்றும் கடலும் பயங்கரமா அடிக்குது. அப்போ அவங்க பயந்து போய் ஏசப்பா எழுப்புறாங்க, எழுமுங்க எழுமுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா சொல்றாரு, ஏன் விசுவாசிகளை, ஏன் அற்ப விசுவாசியா இருக்கிறீங்க, ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து சீசர்களை பார்த்து கேட்டுட்டு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமென். நம்ம வந்து அந்த பயப்படுகிற நாட்கள்ல நம்ம தேவன் என்ன பண்ணணும், நம்பணும். ஏசப்பா தான் சொன்னார், ஏன் என்ன நம்பல, ஏன் என்ன விசுவாசிக்கல, ஏன்னா என்னை விசுவாசித்தீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு சொல்லி. இந்த வாழ்க்கையிலையும் நீங்க வந்து அநேக காரியங்களை குறித்து பயப்படலாம். அதாவது தன்னுடைய ஃபியூச்சரை குறித்து, பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து, இது என்னவோ ஆகுமோ, சரீரத்தை குறித்து, வியாதியை குறித்து பயம் இருக்கலாம். ஆனால் தேவனை நம்புங்கள், தேவன் உங்களை அதுல இருந்து விடுதலையாக்குவார், தேவன் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இந்த நாட்கள்ல இருக்குமானால் நீங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. இந்த வசனத்தை விசுவாசிங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.